ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சீரீஸ் செகண்டில் நம்ம கார் பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும்னா, காரில் இருக்கிற பேட்டரியோட லொக்கேஷனும், அந்த பேட்டரி எந்த பிரின்சிபலில் வேலை செய்யுதுன்னும், மோஸ்ட் ஆஃப் பேட்டரியில் ஏன் தண்ணி ஊற்றுறாங்கன்னும், பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷனும் அண்ட் பேட்டரியோட ஒர்க்கிங்கும் தான் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். பேட்டரியோட லொக்கேஷனை பார்த்தோம்னா, டிப்பிக்கலி இந்தியாவில் என்ஜின் ஃப்ரண்ட் சைடு தான் மவுண்ட் செய்வாங்க. ஸோ என்ஜினுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் பேட்டரியும் மவுண்டடாக இருக்கும். ஆனால் இது எல்லா கார்ஸ்லேயும் சேமாக இருக்காது. பிகாஸ் இது கம்பெனி டு கம்பெனி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பிரின்சிபலை ஒரு சிம்பிள் செல்லில் புரிஞ்சுக்கலாம். இதில் ஆனோடா ஒரு ஸ்பாஞ்சி லெட்டை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் கேத்தோடா ஒரு லெட் பெராக்சைடை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எலக்ட்ரோலைட்டாக டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு செப்பரேட்டராக அப்சார்பண்ட் கிளாஸை யூஸ் பண்ணுறாங்க. பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டரி டிஸ்சார்ஜ் எப்படி ஆகும்னா, ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் ஒரு லோட் கனெக்டடாக இருக்கும். அந்த லோடுக்கு சப்ளை பண்ண பேட்டரியோட சல்ஃபியூரிக் ஆசிட் உடஞ்சி 4 பாசிட்டிவ் ஹைட்ரோஜன் அயன் ப்ளஸ் 2 நெகட்டிவ் சல்ஃபேட் அயனை கன்வெர்ட் ஆகும். அதில் ஒரு சல்ஃபேட் அயன் லீட் கூட ரியாக்ட் ஆகி அதுக்கு எலக்ட்ரான் சப்ளை கொடுத்து அந்த எலக்ட்ரோட லீட் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அண்ட் அதில் கிடச்ச எலக்ட்ரான்ஸை எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு பாஸ் பண்ணி அங்கே பவர் கொடுத்து அண்ட் அந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகி கேத்தோடுக்கு வந்து அங்கே ஹைட்ரோஜன் அயனும் அண்ட் சல்ஃபேட் அயன் லீட் பெராக்சைடு கூட ரியாக்ட் ஆகி ஒரு லீட் சல்ஃபேட்டை க்ரியேட் பண்ணுது. அண்ட் அந்த லீட் சல்ஃபேட் வாட்டரில் ரியாக்ட் பண்ணி அந்த வாட்டரையும் ஒரு பை ப்ராடக்டாக மாற்றுது. இதில் நடந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பார்ப்போம். எலக்ட்ரோலைட்டில் சல்ஃபியூரிக் ஆசிட் பிரேக் ஆகி ஹைட்ரோஜன் அண்ட் சல்ஃபேட் அயனாக கன்வெர்ட் ஆச்சு. ஆனோடில் எலக்ட்ரான்ஸ் கொடுக்க லீட் அண்ட் சல்ஃபேட் கம்பைன் ஆகி லீட் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. கேத்தோடில் லீட் பெராக்சைடு ஹைட்ரோஜன் அயன் அண்ட் சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகி லீட் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. இதுதான் டோட்டல் செல் ரியாக்ஷன். கன்க்ளூஷனாக, பேட்டரியோட டிஸ்சார்ஜிங்கில் எலக்ட்ரோலைட்டோட சல்ஃபியூரிக் ஆசிட் தண்ணியாக மாறுது. இதே ப்ராசஸ் தான் சார்ஜிங்லேயும் ரிவர்ஸில் நடக்கும். ஸோ வாங்க பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்ப்போம். முன்ன பிரின்சிபலில் பார்த்த மாதிரி இதுலேயும் ஒரு பாசிட்டிவ் பிளேட் அண்ட் ஒரு நெகட்டிவ் பிளேட் இருக்கும். இந்த 2 பிளேட்டுக்கு மேலேயும் ஒரு ஆன்டிபாடி கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னா, பேட்ரி சார்ஜிங் இல்லை டிஸ்சார்ஜிங் ஆகும்போது எலக்ட்ரோலைட் கூட பிளேட் ரியாக்ட் ஆகி அதில் வர கேஸ் எல்லாம் கம்மி பண்ண தான் இந்த கோட்டிங் பண்ணுறாங்க. இதில் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் பிளேட் அண்ட் நெகட்டிவ் பிளேட் சேர்ந்து தான் ஒரு செல்லாக செட் ஆக்குவாங்க. அண்ட் இந்த 2 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளேட்ஸ்க்கு நடுவில் பிளாஸ்டிக்கில் செப்பரேட்டர் வைப்பாங்க. ஸோ தட் பிளேட்ஸோட டைரக்ட் கான்டாக்ட்னால இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் ப்ரிவென்ஷனுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. இந்த எல்லா பிளேட்டும் சேர்த்து செல்லாக்கி கேசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் பேட்ரி கேசிங். நீங்கள் இதில் ஒரு விஷயம் கவனிக்கலாம். இதில் 6 சேம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லா சேம்பருமே பிளாஸ்டிக் வாலால் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு சேம்பரும் செல் தான். இதில் ஒவ்வொரு செல்லும் 2.1 வோல்ட் டிசி கரண்ட் கொடுக்கும். இதில் எல்லா செல்லும் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு பாசிட்டிவ் செல் பக்கத்தில் நெகட்டிவ் செல் கனெக்ட் பண்ணுவாங்க. இதனால் ஈஸியாக கரண்ட் பாஸ் ஆகி எல்லா செல்லில் இருந்தும் மொத்தமாக 12.6 வோல்ட் எடுக்கலாம். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரிமோட்டில் 2 பேட்டரி போட்டு ஹை வோல்டேஜ் அக்வயர் பண்ணுற மாதிரி தான். அண்ட் இந்த பேட்டரியில் தனித்தனி செல்லில் பிளேட் ஸ்ட்ராப் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த பிளேட் ஸ்ட்ராப்பை வந்து சேம்பர் வாலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வெல்டுன்னு சொல்கிற பொருளை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒர்க்கிங்னு பார்த்தோன்னா, எப்பொழுதுமே கன்வென்ஷனல் தியரியில் பேட்டரியோட சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போய் தான் லோடுக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும்னா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் எப்பொழுதுமே ஃப்ளோ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.